பீட்ரூட் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த புலாவ் கண்டிப்பாக பிடிக்கும். இன்ஸ்டன்ட் பாட் சீரீஸில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது பீட்ரூட் புலாவ். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். சமைக்க ஆரம்பிக்கலாமா? இன்ஸ்டன்ட் பாட்டை முதல்ல சாட்டே மோடுக்கு செட் பண்ணுங்கள். குக்கிங் பாட் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். பட்டை, மிளகு, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி லீஃப், 8லேருந்து 10 கேஷ்யூ நட்ஸ், 1 பச்சை மிளகாய் கீறினதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கேஷ்யூ நட் ஸ்லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் இங்கே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்க்குறேன். கூடவே 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போனதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 2 மீடியம் சைஸ் கேரட் இந்த மாதிரி பொடியாக நறுக்கினதை சேர்த்துருக்கேன். நீங்கள் துருவின கேரட் கூட சேர்த்துக்கலாம். 200 கிராம் பீட்ரூட்டை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுவுமே நீங்கள் விருப்பப்பட்டால் கிரேட்டட் பீட்ரூட் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்று சேர வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் ஜீரா பவுடர் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போது புலாவுக்கு தேவையான ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 கப் பாஸ்மதி ரைஸ் 20 மினிட்ஸ் ஊற வச்சு நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்திருக்கேன். ரைஸ் பிரேக் ஆகாமல் வெஜிடபிள்ஸோட ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்து கலக்கிக்கோங்க. இப்போது இந்த புலாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். ப்ரெஷர் குக்கராக இருந்தால் 1.25லேருந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இன்ஸ்டன்ட் பாட்டோட லிட் க்ளோஸ் பண்ணலாம். சீல் பொசிஷனில் இருக்கான்னு செக் பண்ணிட்டு லிட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சாட்டே மோட் கேன்சல் பண்ணிட்டு ப்ரெஷர் குக் மோட் செலக்ட் பண்ணி ஹை ப்ரெஷர் மோடில் 5 மினிட்ஸ் செட் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் குக்கராக இருந்தால் 1 விசில் ஹை ஃப்ளேம்லேயும் 1 விசில் லோ ஃப்ளேம்லேயும் வர வரைக்கும் குக் பண்ணி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் பாட்டில் நம்ம செட் பண்ணியிருக்க 5 மினிட்ஸ் முடிஞ்சதும் டைமர் இன்னொரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு நேச்சுரல் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகலைன்னா நம்ம ஃபோர்ஸ் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வெண்டிங் பொசிஷனுக்கு அந்த ஸ்லைடரை தள்ளி விட்டுக்கோங்க. ஃபுல் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகி நாப் கீழே செட் ஆனதும் விசிலை எடுத்து ஒரு தடவை செக் பண்ணுங்கள். எந்த ப்ரெஷரும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் லிட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்மளோட அழகான உதிரான பீட்ரூட் புலாவ் ரெடி. இந்த மாதிரி நான்ஸ்டிக்கியாக லாங் கிரெயின் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி பீட்ரூட் கேரட்லாம் சேர்த்து நம்ம புலாவ் ரெடி பண்ணியிருக்கோம். இது சூப்பர் ஹெல்தி அண்ட் டேஸ்டியும் கூட. பாருங்கள், பீட்ரூட் அண்ட் ரைஸ் நல்லா வெந்து வந்திருக்கு. சமையல் ரெடி. ஈஸியாக குவிக்காக ப்ரிப்பேர் ஆகக்கூடிய இந்த ஹெல்தி பீட்ரூட் புலாவ் ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். Hit the like button, click the bell icon, subscribe for more videos.